கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். இயேசு எருசலேமில் கூடார பண்டிகையிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணினார். ஜனங்கள் அவரை பிடித்து கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினாலே அவர்களால் இயலவில்லை. இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். ஆகவே என் வார்த்தைகளை கைக்கொள்ளுகிறவன் பரலோகத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை ஒளியை பெறுவான் என்றார். அதற்கு பரிசேயர், உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய். உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுத்தால் உன் சாட்சி உண்மையானதல்ல என்று நியாயப்பிரமாணம் கூறுகிறதே என்றார்கள். அதற்கு இயேசு, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாயிருக்கிறது. ஏனென்றால் நான் எங்கே இருந்து வந்தேன், மறுபடியும் நான் எங்கே போவேன் என்றும் எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள், எங்கே போவீர்கள் என்றும் உங்களுக்கு தெரியாதல்லவா என்றார். நீங்கள் உலக பிரகாரமாய் நியாயந்தீர்க்கிறீர்கள். நீங்கள் செய்வது சரியல்ல என்று தெய்வமாகிய என்னையே நியாயந்தீர்க்கிறீர்கள். ஆனால் நான் யாரையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. என் பிதாவே உங்களை நியாயம் தீர்க்கிறவர். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறபடியால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களை நியாயம் தீர்க்கலாம். 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணம் கூறுகிறதல்லவா என்றார். நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறேன், என் பிதாவும் என்னை குறித்து தான் சாட்சி கொடுக்கிறார் என்றார். அப்பொழுது பரிசேயர், அப்படியானால் உன் பிதா எங்கே என்றார்கள். நீங்கள் என்னையும் அறிய மாட்டீங்க, என் பிதாவையும் அறிய மாட்டீங்க. நான் உங்களோடு தான் இருக்கிறேன். என்னை இவர்தான் இயேசு என்று என்னை அறியவோ விசுவாசிக்கவோ உங்களுக்கு விருப்பமில்லை. நீங்கள் என்னை இன்னார் என்று அறிந்தால்தான் என் பிதாவையும் இன்னார் என்று அறிவீர்கள் என்றார். இப்படித்தான் சாது சுந்தர் சிங் என்பவர் சீக்கிய மதத்தை நான் பின்பற்றியிருந்தாலும் இந்த தெய்வம், இந்த மதம் என் தேவைகளை சந்திக்கவில்லை, எனக்கு நான் விரும்பிய நன்மைகளை செய்யவில்லை என்று அவர் சொல்லி உண்மையான தெய்வத்தை அறிய வேண்டும் என்ற வைராக்கியம் கொண்டார். ஆகவே அவர் இன்றைக்கு மாலை 6 மணிக்குள் என் கண் முன்னே உண்மையான தெய்வம் தோன்ற வேண்டும். அப்பொழுதுதான் நான் அவரை விசுவாசிப்பேன் என்று கூறினார். அவ்விதமாகவே அவர் சொன்ன அதே 6 மணிக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை காட்சியில் அவருக்கு தரிசனமானார். அது முதல் உண்மையான தெய்வம் இயேசுவே என்று கூறி, நான் இவருக்காக வாழப்போகிறேன் என்று தன்னை இயேசுவுக்காக அர்ப்பணித்தார். இத்தனைக்கும் அவர் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். ஆனாலும் அவர் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு தன்னுடைய ஜீவ காலம் முழுவதும் ஆண்டவருக்காகவே வாழ்ந்தார். ஒரு முறை அவர் இயேசுவை பற்றி கூறிக்கொண்டு அலைகிறார் என்று சொல்லி அவரை ஒரு பாழுங்கிணற்றில் கொண்டு போட்டு கிணற்றை மூடிவிட்டார்கள். 3ஆம் நாளில் இவன் செத்திருப்பான் என்று நினைத்து கிணற்றை திறந்து பார்த்தால் இயேசு அவரை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்தார். எல்லாரும் அதிசயப்பட்டார்கள். வாழ்நாள் முழுவதும் காலில் செருப்பு போடாமல் நடந்தே ஊர் ஊராக சென்று இயேசுவை பற்றி கூறினார். உண்மையான தெய்வம் இயேசுதான் என்று என்றைக்கு அறிந்தாரோ அன்று முதல் அவர் தன்னை முழுமையுமாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தார். அவ்வாறே வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்காக வாழ்ந்து முடித்தார். இதைத்தான் நம் ஆண்டவரும் யூத ஜனங்கள் பரிசேயர்களிடம் கூறினார். நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை, அதனால் என் பிதாவையும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி ஆண்டவரை அறிந்திருக்கிறோம்? அவரை அறிய நாம் என்ன செய்கிறோம்? அறிந்து கொண்ட நாம் அவருக்காக என்ன செய்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அவரை நாம் அறிந்து கொண்டால் நாம் பிதாவையும் அறிவோம். அப்போது நாம் இயேசுவுக்காக வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்துவோம். இதை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நான் யாருடைய சந்ததியில் வந்து பிறந்தேனோ அவர்கள் என்னை அறியாமல் போனார்கள், நீயாவது என்னை அறிந்து கொள்வாயா என்கிறார். நாம் அவரை அறிந்து வாழ்வோம், ஆசீர்வாதம் பெறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும்
உம்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறிய உதவி செய்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.